சென்னையில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு நடத்தி வருகிறார். கோவையில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சூலூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் என்று 1-to-1 சந்திப்பில் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருகிறார். அதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் என்றும், கோவையில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு நடத்தி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பை நடத்தி வருகிறார். என்னென்ன அறிவுறுத்தப்படுகிறது? முழு விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் குறிப்பாக 1-to-1 சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஒவ்வொரு தொகுதிகளாக நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று கோவையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை என்பது நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்த முறை பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் திமுக அதிகப்படியாக வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே ஆலோசனை நடத்தப்பட்டு வரும்பொழுது கூட கடந்த முறை தோல்வியற்ற தொகுதிகளில் இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். குறைவான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் இந்த முறை கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை ஒரு தொகுதியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த முறை அந்த தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்ற அறிவுரை என்பது முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பாலாஜி அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியை குறிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கான அனைத்து உள்ளிப்புகளும் செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.